பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மீகா 2வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகியிருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள்தானோ? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ என்பதாக. செம்மையாய் நடக்கிறவனுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் நன்மை செய்யும். காட்ஸ் வேர்ட்ஸ் டூ குட் டு ஹிம் ஹூ வாக்ஸ் அப்ரைட்லி என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களாகிய ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய உங்களை பார்த்து ஆண்டவர் கூறுகிறார்: நீங்கள் செம்மையாயும் உத்தமமாயும் நடந்தால் என் வார்த்தைகள் உங்களுக்கு நன்மை செய்யும் என்பதாக. சகரியா எலிசபெத்து என்ற தம்பதிகள் தேவனுடைய சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆகையால் அவர்களுடைய வயோதிப நாட்களில் கூட பிள்ளைகளில்லாத அவர்களுக்கு ஆண்மகனை கொடுத்து கர்த்தர் நன்மை செய்தார். யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். ஆகையால் கர்த்தர் அவன் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் கொடுத்து ஆசீர்வதித்தார். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று சங்கீதம் 37:37 கூறுகிறது. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை பார்த்து ஆண்டவர் கூறுகிற வார்த்தை என்னவெனில், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிருங்கள் என்பதாகும். உத்தமமும் செம்மையுமான ஜீவியம் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். உங்கள் காரியங்கள் எல்லாவற்றிலும் உத்தமம் காணட்டும். அப்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கடைசி நாட்களில் செம்மையாய் நடக்கிறவர்களை பார்ப்பது கடினமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய ஜனங்கள் என்று தங்களை அழைக்கிறவர்களும் கூட கோணல்களும் மாறுபாடும் உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். கடன் வாங்குவதும் திரும்ப கொடாமல் இருப்பதும், வட்டி வாங்குவதும் வட்டிக்கு கொடுப்பதும், ஆகாத வழிகளில் பொருட்களை சம்பாதிப்பதும், மாம்சீக எண்ணங்களோடு கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருவதும், தேவனுடைய காரியங்களில் கூட மாறுபாடுகளோடு காணப்படுவதும், இப்படிப்பட்ட பலவிதமான மாறுபாடுகள் இன்றைய கிறிஸ்தவர்களிடம் காணப்படுகிறது. பிலேயாமுடைய வழிகள் கர்த்தருக்கு மாறுபாடாய் காணப்பட்டது. ஆகையால் கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதை இதனோடு 3 தரம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிற்று. எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோடு வைப்பேன் என்றார். உங்களுடைய வழிகளில் கர்த்தருக்கு பிரியமில்லாத மாறுபாடுகளும் தாறுமாறுகளும் காணப்படும் போது கர்த்தர் உங்களுக்கு எதிரியாக மாறிவிடுவார் என்பதை மறந்து போகாதிருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண்ணொட்டகத்தைப் போல காணப்படாதிருங்கள். நீங்கள் செம்மையாய் நடக்கும்போது கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு நன்மை செய்யும். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உத்தமமாயும் செம்மையுமாயும் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்ததாமே ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது இந்த வார்த்தையின்படி அப்பா, நன்மையான ஈவுகளை பரத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் கட்டளையிடுவீராக. கர்த்தருடைய வசனத்திற்கு நடுநடுங்கி இவர்கள் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும். இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.